சென்னை மெரினால இருந்தேன். திருப்பியும் கோயம்புத்தூர்ல காலையில இருந்து இரவு வரைக்கும் உட்கார்ந்துருந்தேன். இப்ப இந்த லாஸ்ட் ஒரு நேத்துல இருந்து என்னன்னா ஒரு படத்தை போட்டு அதுல வேற கருத்துக்கள் பிரதமரை திட்டியோ இல்ல வேற ஏதோ கட்சியை திட்டியோ அது போக அதாவது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நான் பல மதங்களை சேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து வளர்ந்தவன். இஸ்லாம் மதத்தை திட்டி ஒரு விஷயத்தை எழுதுறதும் அதுக்கு என் படத்தை போடுறதும் இது என்ன ஆகும்னா எனக்கும் இந்த போராட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இது மாணவர்களுடைய போராட்டம். இதுக்கும் என்னோட பங்களிப்பு ஒரு 0.0001% தான். ஆனாலும் அந்த 0.0001% தவறான நோக்கத்தில் யாரோ ஒருத்தர் மனதுல ஒருவேளை இதுக்குதான் போராட்டம்னு பதிஞ்சிடக்கூடாதுன்னா இப்ப நான் ஒரு ஈவினிங்கா என்ன பண்ணிட்டேன்னா நான் இதுல இருந்து தள்ளி நிக்கிறேன். மாணவர்கள் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை அதாவது என்ன ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா என்ன வேணுமோ அதுக்காக போராடுங்க. இல்ல மாணவர்களே கூடினவங்க நேத்துல என்ன நடக்குது அப்படின்னா நானும் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருந்த விஷயத்துல நான் மைக்ல சொல்றேன். சரிப்பா இப்ப முழு ஃபைனல் கோரிக்கை என்ன அப்படின்னு கேக்குறேன். திடீர்னு ஒருத்தன் சொல்றான், அண்ணா இல்லண்ணே இவங்களெல்லாம் நீங்க இந்த கூட்டத்தை நீங்க உள்ள சேர்த்துக்க கூடாது, ஏன்னா இவங்க வேற மதத்தை சேர்ந்தவங்க. நான் இதை தான் இன்னைக்கு ஈவினிங் சொல்லியிருந்தேன். நான் அப்ப எனக்கு ஒரு ஷாக்கா இருக்கு, எதுக்கு சம்பந்தமே இல்லாம மதவாதத்தை உள்ள கொண்டு வராங்க. பார்த்தா இவன் ஸ்டூடெண்ட் கிடையாதுன்னு பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி பல பேர் இந்த கூட்டத்துக்கு உட்காந்துருக்காங்க. எங்க இருந்து வராங்க இவங்க எல்லாம் யாருன்னு தெரியல. மாணவர்களும் பாவங்க, ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து இதுக்காக உட்காந்துருக்காங்க. மாணவர்களோட லைஃப் இதுல இருக்கு. அத்தனை பெத்தவங்களும் மாணவர்கள் எதுக்கு போராட்ட களத்துக்கு அனுப்புறாங்கன்னா தமிழுக்காக என் பையன் நிக்கிறான்டான்னு அனுப்புறாங்க. எந்த பெற்றவங்களாவது நீ இந்த ஜாதி நீ இந்த மதம் நீ போக கூடாது நீ இந்த மொழி எங்க ஒரு சர்தார்ஜி தாங்க கோயம்புத்தூர்ல வாட்டர் பாட்டில் எல்லாம் சப்ளை பண்றாரு. இப்படி நடந்துட்டு இருக்கிற போராட்டம் இன்னும் 2 நாள் கழிச்சு இப்படி போயிட்டு இருந்தா எத்தனையோ அமைப்புகள் உள்ள வந்துட்டாங்க. நீங்க கண்டிப்பா பத்திரிகைக்காரங்க அங்க இருப்பீங்க, போட்டோ எடுத்திருப்பீங்க. வேற ஆட்கள் வேற கோரிக்கை, பேன் பெப்சி பேன் கோக்கு இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயங்கள், ஜெர்சி மாடு உள்ள கொண்டு வர கூட எது நீங்க திட்டுங்க கோஷம் போடுங்க. இன்னொன்னு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது நடந்துச்சு என்னன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அங்க சாப்பாடு கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல. நான் மதம் பேரை சொல்றதுக்கு பயப்படலங்க. இஸ்லாமிய சகோதரர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒருத்தன் பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான், அவன் யாருன்னே தெரியல, அவன் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா கிடையாது, தலையில ஒரு துண்டு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கான். அவன் என்ன சொல்றான், இங்க பாருங்க அவங்க அவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவங்க எதுக்கு இதுக்கு சாப்பாடு தராங்க. ஜல்லிக்கட்டு என்பது இனம் மதம் எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். அதுல இவன் தான் விளையாடணும் அவன் தான் விளையாடணும்னு இல்ல. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவனும் இந்தியனா ஃபீல் பண்றோம்னா இந்தியா செக்யூலர் ஸ்டேட். நீ கிறிஸ்தவனாரு இஸ்லாமியனாரு சர்தார் என்ன வேணாரு சீக்காரு இந்துவாரு நீ எல்லாமே இந்தியன். நீ எல்லாமே தமிழ்நாட்டில இருந்தா நீ எல்லாமே தமிழன். என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அனைவருமே தமிழர்கள், அவ்வளவுதான். இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாத அமைப்புகள் இந்த மதம் ஜாதிங்கிற பிரிக்க பாக்குறப்பதான் நான் பயந்துட்டேன்.